1929 மாஞ்சோலையை 8373 ஏக்கர் அந்த பிபிடி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் யாரு அதனுடைய நிர்வாகி என்று சொன்னால் பாகிஸ்தானுடைய நிறுவனர் ஜின்னா அவர்களுடைய மகள் வழி பேரன் தான் நுசில் வாடியா. அவர்தான் இன்று வரையிலும் அதனுடைய 99% பங்குகளை வைத்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுது இந்த மக்களுக்கு இவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகிறார்கள். ஆனால் இந்த 8373 ஏக்கராவுக்கும் கடந்த இந்த 99 வருஷம் 90 வருஷமா அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் குத்தையாக செலுத்தியது ஒரு ஏக்கராவுக்கு ₹1.75 மட்டுமே. அதாவது ஆண்டுக்கு 14,000 ரூபாய் மட்டும்தான் அவர்கள் குத்தையாக செலுத்தி வந்திருக்கிறார். ஆனால் அதை கூட அவர்கள் கொடுக்காத காரணத்தினால் தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுத்து அவர்கள் ஏறக்குறைய 300 கோடி ரூபாய்க்கு மேலாக பாக்கி வைத்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டு இவர்கள் பல வயலேஷன்ஸ், அதாவது அங்கே குசுங்குலியார் அப்படிங்கிறது மணிமுத்தாறு அணைக்கு வரக்கூடிய நீர்பிடிப்பு கேட்ச்மெண்ட் ஏரியா, அதில் 970 ஏக்கர் மிகவும் அற்புதமான காடுகளை அதுகளை அழித்ததுக்கு இவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு. அவ்வளவு வனப்பகுதி அழிச்சிருக்கிறாங்க. 2018 2028 இருக்கிறதுக்கு 700 கோடி ரூபாய் அவர்கள் செலுத்தணும்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து ஒட்டுமொத்தத்தில் ஏறக்குறைய அவர்கள் 1000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு அவர் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து 2028 போகணும். இன்னைக்கு வீரலும் பழைய பாக்கியும் 300 கோடி ரூபாய் கட்டல. 2018 உயர்நீதிமன்றம் கொடுத்ததும் கொடுக்கல. அதில் 700 கோடி, இதில் ஒரு 450 கோடி, 1200 கோடி ரூபாய் அப்படியே ஏப்பம் விட்டு இந்த பிபிடிசி கம்பெனி வெளியேறுவதற்கு தமிழ்நாடு அரசு உடந்தையாக இருக்க போகிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. அதாவது என்னென்ன சொல்றாங்க, கடந்த 4 தினங்களுக்கு முன்பு மதுரை கிளையிலே அதாவது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த வழக்கின் போது தமிழ்நாடு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பேசுறாரு, ஜிபி என்ன பேசுறாரு, இந்த அவர்கள் எல்லாம் வெளியேற்றிய பிறகு அதை நாங்கள் எக்கோ டூரிசம், அதாவது சூழல் சுற்றுலா ஏற்படுத்தி தரோம்னு நான் நண்பர்களுக்கெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அங்க ஒரு 580 குடும்பம் இருக்குது, 99 வருஷமா இருக்கிறாங்க. அவங்களை வெளியேற்றிட்டு ஆயிரக்கணக்கான வாகனங்களிலே சென்று சுற்றுலா சென்றால் அப்ப புலிகளுடைய வாழ்விடம் பாதிக்கப்படாதா? அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குடைய நடமாட்டம் பாதிக்கப்படாதா? அப்போ நோக்கம் எல்லாம் இந்த அப்பாவி தொழிலாளர்களை வெளியேற்றுவதிலும் அந்த தளத்தை வேறு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ கைப்பற்றுவதற்காக நடக்கக்கூடிய முயற்சியாகவும் பிபிடிசி நிர்வாகத்துக்கு அவர்கள் கட்ட வேண்டிய பணத்தில் இருந்து அவர்களை தப்பித்து ஓடுவதற்கு மட்டுமே இந்த அரசு ஒரு நடவடிக்கையில் ஒரு பின்னால் ஒரு மனசில் வச்சு செயல்படுவதாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே நம்முடைய இன்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்வது, தமிழ்நாடு அரசை மீண்டும் கேட்டுக்கொள்வது, நாளை அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். இந்த தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவதில் எந்த விதமான நியாயம் கிடையாது. ஏன்னா இங்கே இவங்களை வெளியேற்றிட்டா நீலகிரி மாவட்டம் கூடலூர்ல 1968 72 இடையில ஏறக்குறைய 6 லட்சம் தமிழர்களை அதே போல நாங்க சிலோன்ல தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்தவர்களை குடியுரிமை பறிச்சு வாக்குரிமை பறிச்சு அனுப்பிச்சாங்க கப்பலா ஸ்ரீமாவோ லால் பகதூர் ஒப்பந்தத்தின்படி. இப்பொழுது அவர்களையும் மெல்ல மெல்ல அந்த காடுகளை எல்லாம், அதாவது தேயிலையெல்லாம் காடுகளாக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்வுரையும் பறிக்கிறார்கள். மாஞ்சோலையில் ஒரு தப்பு நடந்து விட்டுட்டோம்னா அடுத்து இலங்கையில் வந்த தமிழர்கள் அவங்க 10 லட்சம் பேர் வீதிக்கு வந்துருவாங்க, வால்பாறையிலிருந்து வந்துருவாங்க. இதனுடைய பாதிப்பு இந்தியா முழுமைக்கும் பல வனப்பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள், பழங்குடி அல்லாத அந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்படும். எனவே தமிழ்நாடு அரசு எந்த காரணத்தை கொண்டும் சமூக நீதி பேசுவதிலே இல்லை, சமூக நீதியை அமல்படுத்துவதுதான் இருக்கிறது. எனவே ஏறக்குறைய 5-6 தலைமுறைகளாக மாஞ்சோலை பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலே நிலைநாட்டுவதற்கு 2006ஆம் ஆண்டு மத்திய அரசினுடைய வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதன் மூலமாகவே தீர்வு காண வேண்டுமே தவிர எந்த காரணம் காவல்துறையை பயன்படுத்தியோ அல்லது தொழிலாளர் நலத்துறையை பயன்படுத்தி அல்லது மாவட்ட ஆட்சியரை பயன்படுத்தி அவர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. அவர்களுக்கு இப்பொழுது நிர்வாகம் கொடுக்க முன்வந்திருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாயும் 2 லட்சம் 3 லட்சத்தை வைத்து அவர்கள் ஒரு சென்ட் வீட்டு மனை கூட இல்லாதவர்கள், பல பேர் விதவைகளாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அங்கே கீழே சென்று இந்த 2 லட்சம் ரூபாயை வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அங்கே அவங்க பெண்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, கீழே போய் இந்த 1.5 மாதத்துக்குள்ள ஒருவேளை நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்களோ, அப்போ நம்ம ஏதாவது வேலைக்கு போகலாம்னு கீழே போய் கேட்டால் நீ உனக்கு 55 வயசு ஆகிப்போச்சு, 50 வயசு ஆகிப்போச்சு, உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு பல்வேறு விதத்தில் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காது போன்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அவர்கள் கட்டாயப்படுத்தி மாஞ்சோலிலிருந்து வெளியேற்றப்பட்டால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதில்லை, அவர்கள் தற்கொலை நிலைக்குத்தான் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமே தவிர அது பசி பற்றியோடு மாறக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுமே தவிர அவருடைய வாழ்வு பாதுகாக்கப்படாது. எனவே அந்த அந்த தவறான செயலுக்கு தமிழ்நாடு அரசு எந்த காரணத்தை கொண்டும்
அதுக்கு துணைவை விடக்கூடாது, உடந்தையாக இருந்து விடக்கூடாது. அந்த இருக்கக்கூடிய 550 குடும்பங்களையும் மாஞ்சோலையிலே வாழ்வதற்கு உண்டான ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு அங்கேயே ஒவ்வொருவருக்கும் 5 ஏக்கர் கொடுக்கலாம், 7 ஏக்கர் கொடுக்கலாம், 10 ஏக்கர்களும் கொடுப்பதற்கும் சட்டத்திலே இடம் உண்டு. யாரும் வனத்தை பட்டா போட்டு கேட்பதில்லை, அணுகுவதற்கான உரிமை. இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் அந்த வனப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக தேனி மாவட்டம் வருசநாடு என்ற பகுதியில் ஏறக்குறைய 10,000 குடும்பங்கள், அதாவது மூல வைகை என்ற பகுதியில் இரு மருங்கிலும் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எண்ணற்ற பகுதிகளில் மக்கள் வாழ்கிறார்கள். இதில் தவறாக முடிவெடுத்துட்டுனா வால்பாறையிலிருந்து ஏறக்குறைய 1 லட்சம் பேர் கீழே இறங்கணும், கூடலூர் 10 லட்சம் பேர் கீழே இறங்க வேண்டியிருக்கும். அப்புறம் அதே போல் ஏற்காலிலிருந்து கீழே வர வேண்டியிருக்கும். எல்லா தேயிலை காப்பி தோட்டங்களையும் மூட வேண்டியிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கீழே என்ன வேலை இருக்குது அந்த மக்களுக்கெல்லாம்? எனவே அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் தமிழ்நாடு அரசு ஒரு முறையான நடவடிக்கை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கு 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.